இன்னைக்கு நான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை அமேசான்ல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது எனக்குன்னு இல்ல, எல்லார் வீட்டுக்குமே யூஸ்ஃபுல்லான ஒண்ணு தான். வேற ஒண்ணும் இல்ல, இந்த பால் குக்கர் தான். இது இல்லாம ஒவ்வொரு நாளும் பால பொங்கி கவுக்கறதையே வேலையா வச்சிருந்தேன். அதனால பாலும் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் ஸ்டவ் அது இதுன்னு க்ளீன் பண்ற ஒர்க்கும் அதிகமாயிடுது. இவ்வளோ நாளும் அப்புறம் வாங்கிக்கலான்னு இருந்தாச்சு. ஆனால் லாஸ்ட் வீக் பாத்திரத்தையே கருக்கிட்டேன். இனியும் விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். வந்தது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாம தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஸ்க்ரூ எல்லாம் மாட்டி ஹேண்டில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குழாய் கொடுத்துருந்தாங்க. பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு குழாய் வழியாக தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் பாலையும் ஊற்றி அடுப்பில் வச்சிட்டேன். நான் வாங்கின குக்கர் 1 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். குக்கருக்குள்ளே தண்ணி நிறைய ஊற்றிட்டேன் போல். விசில் வந்த உடனே தண்ணி வெளியே வந்துடுச்சு. அப்புறம் தண்ணியை குறைச்சி வச்சேன். அதுக்கப்புறம் சூப்பராக விசில் வந்துடுச்சு. இதில் பால் பொங்காது, எப்படி ஊற்றி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். நீங்களும் வாரத்துக்கு ஒருக்கா என்ன மாதிரி பாலை பொங்க விட்டுட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.